உன் மனதிற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையிலும் மாறுதல்களை ஏற்படுத்தும். பழனி முருகன், நான் சவால் விட்டு சொல்கின்றேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நீ மனம் விரும்பிய நல்ல செய்தி உன்னை வந்து சேர்ந்தே தீரும். பிறருடைய மனதை அறியாமல், அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர் பிறருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதனால் அவர்களுக்கு என்ன இன்பம் கிடைக்கின்றது என்பது தெரிவது இல்லை. ஆனால் என்னுடைய பக்தர்கள் இப்படி ஒரு சில நேரங்களில் அவமான நிலையை சந்திக்கும் பொழுது என்னுடைய கரங்களால் காப்பாற்றப்படுவது உறுதி. உங்களுடைய நிலையை மேம்படுத்தி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் கரம் தூக்கிவிட எப்பொழுதும் இந்த கந்தனின் அருள் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். ஒருவர் மீது அதிகமான நம்பிக்கையை வைக்கின்றாய் என்றால் அது எப்பொழுதும் ஏமாற்றத்தை கொடுக்காமல் ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கும் என்றும் நம்பிவிடக்கூடாது. நம்பிக்கை உன் மீதும் இறைவனின் மீதும் வைக்கும் பொழுது அது பெரும் பரிசாக தெரியும். அதை மனிதர்களிடத்தில் அதிக அளவில் வைக்கும் பொழுது அது ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் கொடுக்கும். எதையும் தாங்கும் மனப்பக்குவம் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு இருந்தாக வேண்டும். யாரையும் அதிக அளவில் நம்பாதே என்று நான் சொல்கின்றேன். ஒரு சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்கின்றாய், அதில் மட்டும் பெருமை இல்லை. பிறரை கற்றுக்கொள்ள வைப்பதும் உயர்வான ஒரு விஷயம். ஒரு சில விஷயங்களை நீ மட்டும் அறிந்தால் போதாது, அதை பிறருக்கும் கொடுத்து உன்னுடைய அறிவை நீ மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுக்க கொடுக்க அதிகமாகுமே தவிர எதுவும் குறைந்து போகாது. அதுதான் ரகசியமான ஒன்று. அது பொன்னானாலும் சரி, அறிவானாலும் சரி, எதுவானாலும் நீ பிறரிடத்திற்கு கொடுக்கும் பொழுது அது பல மடங்கு இன்பங்களை உனக்கு கொடுக்க தயாராகிவிடும். ஒரு சிலர் வெளியில் புன்னகைக்கின்றார்கள், ஆனால் உள்ளுக்குள் பல வலிகளையும் வேதனைகளையும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் நீயும் வாழ்கின்றாய். வெளியில் எவ்வளவுதான் சிரித்து மகிழ்ந்தாலும் உள்ளுக்குள் ஆறாத ரணங்களும் வேதனைகளும் உன்னை மனதளவில் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த கஷ்டங்களும் கண்ணீரும் இன்றோடு முடிந்துவிடும் என்று நான் சொல்கின்றேன். உன்னுடைய உயிரின் ஆழத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன். ஒரு தவறு செய்கின்றோம் என்றால் அந்த தவறிலிருந்து என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். தவறு செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவதோ, அந்த தவறை திருத்தி கொள்ளாமல் இருப்பதோ வீணற்றது. பிறரை மன்னிக்க தெரிந்த நீ உன்னுடைய தவறையும் திருத்திக் கொள்ள முற்பட வேண்டும். நம்மை எப்பொழுதும் புரிந்து கொள்பவர்கள் குறைவானவர்களாக தான் இருக்கின்றார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் அதிகமானவர்களாக தெரிகின்றார்கள். யார் உன்னை புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இறைவன் உன்னுடைய செயல்களை அறிவான், உன் மனம் அறிவான். இறைவன் உன்னை புரிந்து கொண்டு இருக்கின்றான் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நலமாக வாழ். பிறரை பற்றிய கவலைகளையும் எண்ணங்களையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீ சிந்திக்க பழகு. பிறர் நமக்கு நல்லது செய்யும் பொழுது அதை ஒரு பொழுதும் மறுக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. உன்னை தேடி ஒரு சில விஷயங்கள் தானாக வருகின்றது என்றால் அதன் மீது ஒரு சந்தேகமும் இல்லாமல் இறைவனின் அருள் என்று ஏற்றுக்கொள். அது உனக்கு கிடைக்க வேண்டாம் என்றால் அது உன் கண் முன் நிச்சயம் வந்திருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க, ஏதோ ஒரு நிகழ்வை மாற்றத்தை ஏற்படுத்ததான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றது என்கின்ற பொழுது அதன் அருகில் சென்று சற்று என்ன நடக்கின்றது, அதை சுற்றி என்று கிரகிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் பார்த்து பயப்படாமல் சவாலாக ஏற்று போராடி வெல்ல முற்பட வேண்டும். எது நடந்தாலும் நடக்கட்டும், முருகன் இருக்கின்றான் என்று நினைத்துப்பார். சந்தோஷம் உன்னை தேடி தானாக வரும். சந்தோஷத்தை நீ தேட வேண்டாம், தானாக அது உன்னை தேடி வரும். துன்பங்களை எல்லாம் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளும் நம் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அமைவது இல்லை. நம்மால் எல்லாவற்றையும் நமக்கு ஏற்றாற் போல மாற்றி விடவும் முடிவது இல்லை. அவரவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றாற் போலதான் அவர்களுடைய வாழ்க்கையும் அமைகின்றது. ஓரளவிற்கு மேல் அறிவுரை கூறினால் அங்கு நாம் வெறுக்கப்படுவது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஓரளவிற்கு மேல் அன்பை காட்டினால் அந்த இடத்தில் நாம் உதாசீனப்படுத்தப்படுவது உறுதிப்படுத்தப்படுகின்றது. நாம் பேசும் வார்த்தைகள் பூவாக இருக்க வேண்டும். பாயும் கல்லாக இருந்தால் பிறரால் வெறுக்கப்படுவோம்.
வாழ்வை வெறும் எண்ணங்களால் மட்டுமல்ல, செய்கையால் தான் உயர்த்தவும் முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தொடக்கத்தை உனக்கு கொடுக்கின்றது என்று நம்பிக்கையோடு அந்த நாளை அணுகு. பழி வாங்கும் எண்ணம் மன வாழ்க்கையை கூட விஷமாக்கிவிடும். மன்னிக்கும் மனமோ வாழ்க்கையை குளிரச் செய்யும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதை முதலில் கைவிட்டால் தான் நிம்மதியானது கிடைக்கும். பழி வாங்குகின்றேன் என்ற பெயரில் எதையாவது செய்ய மீண்டும் சிக்கலில் எப்பொழுதும் மாட்டிக்கொள்ள தயாராக இருக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை சரியான நேரம் வரும்பொழுது நானே தானாக உனக்கு கொடுப்பேன் என்பதை அறிந்து சற்று பொறுமையாக காத்திரு. ஒரு ஆசையை அடைய முடியாதது தவறு அல்ல, அதை மாறாமல் விரும்புவதுதான் பொறுப்பற்ற செயலாகவும் இருக்கின்றது. கஷ்டங்களில் நம்மை கைவிட்டவர்கள் வெற்றியில் நம்மை தேடுவார்கள் என்பதையும் தெரிந்து கொள். ஒரே மாதிரி எப்பொழுதுமே எல்லோரும் இருந்துவிட மாட்டார்கள். இன்று உன் மீது பகையை காட்டுபவர்கள் நாளை நட்பாக உன்னிடம் பழகலாம். இன்று நண்பராக இருப்பவர்களிடம் நாளை மனக்கசப்பு கூட ஏற்படலாம். எப்படிப்பட்ட நிலையிலும் நாமாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் அமைதி இருக்கும் பட்சத்தில் வெளிப்புற உலகம் சத்தமில்லாமல் அமைந்துவிடும். நாம் எப்படி நம்மை நடத்துகின்றோமோ இந்த உலகமே அப்படிதான் நம்மை சுற்றி சுழலுவது போல நமக்கு தோன்றும். நாம் அமைதியாக இருந்தால், உள்ளம் அமைதியாக இருந்தால் உலகம் அமைதியாக இருப்பது போல தோன்றும். மனதில் அமைதி இல்லை என்றால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமே அமைதியற்ற நிலையில் இருப்பது போல தோன்றும். இனிமேல் வார்த்தைகள் பேசுவதை விட உன் செயல்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தவறாக புரிந்து கொள்ளப்படும் பல விஷயங்களில் மாற்றத்தை தானாக நான் கொண்டு வருவேன். ஒருவருக்கு நாம் நேரத்தை கொடுக்கின்றோம் என்றால் அது அவரிடம் நம்மை கொடுப்பதற்கான அறிகுறி. பிறருக்கு உன்னுடைய நேரத்தையும் அன்பையும் நீ பகிர்கின்றாய் என்றால் அது உன்னுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்றது. அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சிலர் நடந்து கொள்வதால் உனக்கு கஷ்டத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கொடுப்பதற்கு முன் அது கொடுக்கக்கூடிய இடம் சரியானதா என்று நீ பார்த்து கொண்டால் மிகவும் நலமானதாக இருக்கும். பெரும்பாலான சிக்கல்கள் நாம் அமைதியாக இருந்திருந்தால் நடந்திருக்காது. பெரும்பாலான நேரத்தில் சில விஷயங்களில் நாம் பேச வேண்டிய இடத்தில் பேசி இருந்தாலும் பல சிக்கல்களை சந்தித்திருக்க மாட்டோம். எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்கின்ற சாமர்த்தியம் அது உனக்குள் இருக்க வேண்டும். எவருக்கும் நாம் தேவையானவராக இருப்பது எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நினைவுகள் ஓரளவு அழகு, அதற்கு அப்பாற்பட்டால் ஒரு சில வழிகளும் உனக்கு இருக்கின்றது. அதை நான் அறிவேன். அந்த வழிகளையும் வேதனைகளையும் நான் போக்கி விடுவேன். நற்செய்தியை உனக்கு தருவேன். நல்லது நடக்கும்.